நம்ம எல்லாரும் ஸ்கூல் லைஃப்லேருந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மெனக்கெட்டு படித்த ஒரு பகுதினா இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு அப்படிங்கிறது தான். அது எடுத்தாலே நமக்கு ஒரு பயம் வரும். ஒத்துழையாமை இயக்கத்திலிருந்து நம்ம ஒவ்வொன்றா ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலிருந்து இந்திய சுதந்திர போராட்டத்திலிருந்து இந்த வருஷங்கள், அந்த நபர்கள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க நம்ம படுற கஷ்டம்லாம் பெரிய கஷ்டம். ஆனால் அந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் அந்த நபர்கள் என்ன மாதிரியான கஷ்டங்களை பட்டாங்கிறத பற்றி நம்ம பெருசாக இன்றைய தலைமுறை யோசிக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் பிரபலமான பல பேரை தெரியும். ஆனால் இன்றைக்கு சமீபத்தில் இவர் பிரபலமாக இருக்கிறார். பல பேருக்கு ஆனால் இன்னும் தெரியாத ஒரு நபராகவும் இருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக கலந்துக்கிட்டவங்களில் முக்கியமான நபர்கள் நம்ம சொல்லக்கூடிய பெயர்களில் பல பேர் இவங்க பேரை விட்டுருவாங்க. ஆனால் காந்தியவாதியாக காந்தியினுடைய கோட்பாடுகளை எல்லாம் மனதிலே நிறுத்தி கொண்டு போராடிய பெண்கள்னு நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறவங்க தான் அஞ்சலை அம்மாள். நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு முகம், அதுவும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நிறைய பேருக்கு தெரிந்த முகம் ஆயிட்டாங்க. அஞ்சலை அம்மாள் கடலூர் மாவட்டத்தில் பிறந்தவர்கள். காந்தி மேலே ரொம்ப பெரிய ஈடுபாடு கொண்டவர்கள். அவங்க நான் ஏன் இன்னைக்கு பேசுகிறதுன்னு நினைக்கிறீங்க? யாருமே செய்வதற்கே யோசிக்கிற ஒரு பெரிய விஷயத்தை அஞ்சலை அம்மாள் அவருடைய வாழ்க்கையில் செஞ்சாங்க. ஒரு இந்திய சுதந்திரத்துக்கான போராட்டம்ங்கிறது ஒரு பெரிய போராட்டம் தான். பல பேர், ஆண்கள், பெண்கள், இளையவர்கள், குழந்தைங்கள்லாம் கூட கலந்துக்கிட்டதெல்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க ஒத்துழையாமை இயக்கத்தில். ஆனால் அஞ்சலை அம்மாள் ஏன் தனித்து தெரியப்படுறாங்க அப்படின்னா, 1931 ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடக்குது. காந்தி அங்கே வடக்கிலே அவர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறார். தண்டி வரைக்கும் ஒரு பெரிய பிரயாண யாத்திரை போகிறார். அதே மாதிரி இந்தியா முழுக்க அந்த உப்பு சத்தியாகிரகத்தை மிமிக் பண்ணுறாங்க. எல்லாருமே அதை செய்யணும்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அப்படி ஒரு உப்பு சத்தியாகிரகத்தை நடத்த முற்படும் போது முன்னால் நின்று அந்த உப்பு சத்தியாகிரகத்தை கையிலே எடுத்து நகர்த்தி கொண்டு போனது ஒரு பெண். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, அஞ்சலை அம்மாள். அதோடு நிறுத்திக்கலாமா? அதை முன்னெடுத்து போகிற போது அவர்கள் நிறைமாத கர்ப்பிணி. ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போன காரணத்தால் கர்ப்பிணி என்று கூட பார்க்காம அவளை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. அவங்களுக்கு டெலிவரி பெயின் வருது. சிறையிலேருந்து வெளியே வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்த பச்சை குழந்தையை தூக்கிட்டு திரும்ப சிறைச்சாலைக்குள்ளே போய் குழந்தையோடு சிறைச்சாலையிலே சிறைவாசம் இருந்தார்கள் அஞ்சலை அம்மாள். நான் இந்த இடத்துல நின்று யோசிச்சு பார்க்குறேன். சுதந்திரத்துக்காக போராடுறது சரி, காந்தியவாதியாக போராட்டத்தை முன்னெடுக்கிறது சரி, யாராவது நிறைமாத கர்ப்பிணியா உப்பு சத்தியாகிரகத்தினுடைய அந்த அந்த பேரணியில் முன்னாடி வந்து நிற்க முடியுமான்னு யோசிச்சா, ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக அஞ்சலை அம்மாள் எப்படி நின்னாங்கன்னு நினைக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. நம்மலாம் இன்னைக்கு ஒரு பெண்களினுடைய பேராற்றல்னு சொல்லும்போது யாரையோ யோசிக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் கடலூரில் பிறந்து நிறைமாத கர்ப்பிணியாக சுதந்திர போராட்டத்திற்கு முன்னே நின்று சிறைச்சாலையில இருந்து குழந்தையை பிரசவித்து குழந்தையோடு சிறைச்சாலையிலே வாழ்ந்த ஒரு பெண் நம் தமிழ்நாட்டிலே கடலூரிலே இருந்து வந்திருக்கிறாருங்கிறத நினச்சி பார்க்கும்போது அவ்வளவு பெருமையாக இருக்குது. அவங்களுடைய அந்த நுட்பம் இருக்குது பாருங்க. காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இவங்களை பார்க்கணும்னு நினைக்கிறார். அப்போதைய ஆங்கில அரசு அஞ்சலை அம்மாளும் காந்தியும் சந்தித்து கொள்ளக்கூடாது என்று மிக தீவிரமாக இருந்தது. அப்போ ஆங்கிலேயர்களுடைய காவலர்களுக்கே தெரியாமல் மாறு வேஷம் போட்டு தன்னை மறைச்சிக்கிட்டு காந்தியினுடைய தங்கி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் காந்தியை பார்த்து பேசிவிட்டு வராங்க. காந்தி ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாராம், எப்படிமா இவ்வளோ பெரிய காவல் இருந்தோம், ரொம்ப சாதாரணமாக நீ வந்து என்னை பார்த்துட்டேன்னு. காந்தி ஒரு வார்த்தை சொன்னார், தமிழகத்தின் ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள் நீ என்று காந்தி புகழ்ந்தாராம் அஞ்சலை அம்மாள். அப்போது நான் இதை பார்க்குற போது ஒன்று தான், பெண்களுக்கு இன்னைக்கு பல தடைகள் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த குடும்பம், குழந்தையின் மாதிரியான விஷயங்கள்லாம். அஞ்சலை அம்மாள் கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒன்று தான், நாம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குறோமோ, இல்லை சாதாரணமாக நம்ம லட்சியத்துக்கு இறங்குறோமோ, இந்த குடும்பத்தை சார்ந்த எந்த விஷயங்களும் ஒரு பெரிய தடையாக நினைக்கக்கூடாது என்பதற்கு அஞ்சலை அம்மாளே ஒரு பெரிய சாட்சி. நன்றி, வணக்கம். விடாமுயற்சி செக்மெண்ட் பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது கலக்கல் காலை.